வெல்கம் டு பிளாக் பென்சில். ட்ராயிங்க்கு தேவையான டூல்ஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல பென்சில்ஸ் அண்ட் பிளெண்டிங் டூல்ஸ், எரேசர்ஸ், கிராஃபைட் பவுடர் அண்ட் சார்கோல் பவுடர், கிளீனிங்க்கு சின்னதாக ஒரு ப்ரஷ் அண்ட் ட்ராயிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸாக்டிவ் ஸ்ப்ரே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்டுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ட்ராயிங்க்கு நான் யூஸ் பண்ணுற பேப்பர் கிளாஸ்மேட் நோட்டு. இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். பென்சில் ட்ராயிங்ஸ்க்கு இதுவே போதுமானது. என்னோடய ஆர்ட் ஒர்க் எல்லாமே இந்த பேப்பரில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வாட்டர் கலருக்கு சரி வராது. நான் ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். கலர் பென்சில் பண்ண முடியும் இதில். அண்ட் பென்சில் ட்ராயிங்க்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 40 ருபீஸ் தான் இருக்கும் ஒரு நோட்டு. இப்போ நம்ம பென்சில்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இதெல்லாம் ட்ராயிங்காக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க பென்சில்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து camlin பென்சில். செட்டே வந்துட்டு ஒரு 30 ருபீஸ் இருக்கும். அண்ட் apsara பென்சில்ஸ், இதுவும் 30 to 50 ருபீஸ் இருக்கும். அண்ட் faber castel பென்சில், இதோட செட்டு ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். இது 3 பென்சிலுமே நார்மல் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயே கிடைச்சிடும். அண்ட் அடுத்ததாக இருக்கிறது இம்போர்ட்டட் பென்சில். இது வந்துட்டு ஸ்னாப்டீல், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அண்ட் மெக்கானிக்கல் பென்சில் இருக்குது. இப்போ ஒரு பென்சில்ஸ் பற்றியுமே நம்ம பார்ப்போம். இந்த ட்ராயிங் பென்சில்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நம்பர்ஸில் வரும். ஹெச் எல்லாமே ரொம்ப லைட் கலர்ஸாகவும், பீன்ற நம்பர்ஸ் வந்துட்டு போக போக டார்க்காக இருக்கும். அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதோட டார்க்னஸ் இருக்கும். நீங்கள் எந்த ட்ராயிங்க்கு என்ன மாதிரி டார்க்னஸ் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒரு பிராண்டும் அந்த நம்பர்ஸ் வந்துட்டு லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சில இதில் 2B பென்சில் டார்க்னஸாக இருக்கும், ஒரு சில இதில் 2B பென்சில் லைட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிராண்டுக்கு மாறுறதுனால நீங்கள் ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபேபர் கேஸ்டல். இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும். வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. ஒரு மாதிரி கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற பென்சில்ஸ்லாம். ஸோ இது கிளேர் அடிக்காது. அண்ட் இப்போ யூஸ் பண்ணுறது ஸ்டேட்லர். நான் இது தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட கலர் நல்லாயிருக்கும், டார்க்னஸ்ஸு. மெக்கானிக்கல் பென்சில் வந்து அவுட்லைன் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைன்ஸுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம பிளெண்டிங் டூல்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நான் அந்த பேப்பரில் ஒரு 2B பென்சில் வச்சுட்டு ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் பண்ணதை நான் ஒரு டூல் வச்சுட்டு எப்படி பிளெண்ட் பண்ணுறேன்றதை காட்ட போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற டூல் வந்துட்டு பேப்பர் ஸ்டம்ப்பு. இது ஆன்லைன்லேயே நம்ம வாங்கிக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீலில். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இது நிறைய சைஸஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நல்லா கிளியராக இருக்கும் பிளெண்டிங். அடுத்தது காட்டன் பட்ஸ். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் காட்டன் பட்ஸ் வச்சுட்டு இப்போ பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வச்சும் பிளெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ரஷ்ஷு. நார்மலாக நம்ம பெயிண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது வாட்டர் கலர் ப்ரஷ் தான் அது. ஸோ இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ண முடியும். பட் ப்ரஷ்ஷில் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக தான் பண்ணணும் ப்ரஷ்ஷில் பண்ணும்போது.
இப்போ நம்ம நார்மல் அவுட்லைன் போட்டு ட்ரா பண்ணுறோம்னா அந்த அவுட்லைன்லாம் விட்டு வெளியில் போகும். ஸோ நம்ம இப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். அதை எப்படி சரி பண்ணலான்றதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது ஹேண்டு. அது வெறும் விரல் மட்டும் வச்சு பிளெண்ட் பண்ணுறது. ஸோ இப்படியும் பிளெண்ட் பண்ணலாம். ஸ்கின்னு, அப்புறம் ஃப்ளோர், வால், இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் விரலை வச்சே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் டெக்ஸ்சர்ஸோட. ஸோ இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக நார்மல் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக நம்ம 4 இல்லை 5 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வச்சும் பிளெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம கையில் பண்ணதுக்கும் டிஷ்யூ பேப்பரில் பண்ணதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். கையில் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். டிஷ்யூ பேப்பரில் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கே புரியும் ரெண்டுத்துக்கும். அடுத்ததான் நான் யூஸ் பண்ணுற டூல் வந்துட்டு ஸ்பாஞ்ச். நார்மலாக உள்ள ஸ்பாஞ்சு வந்துட்டு நான் பழைய பென்னில் வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணியும் பிளெண்ட் பண்ண முடியும். என்ன மாதிரி ஷேடிங்க்கு என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணலான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ பிளெண்டிங் டூல்ஸ் இதோட முடியுது. அடுத்ததாக நம்ம எரேசர்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நான் யூஸ் பண்ணுற எரேசர்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது நார்மல் எரேசர். நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ணது தான். இது 5 rupees தான் அப்சரா எரேசரு. அடுத்து நம்ம பார்க்குறது பென் டைப்பில் இருக்கிற ஒரு எரேசர். இதை யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 100 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது பென்சில் டைப்பில் ஒரு எரேசர். இது நம்ம பென்சில் மாதிரியே ஷார்ப்னரில் போட்டு சீவி யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நைஸாக எரேஸ் பண்ணுறது. ஹேரு, ஹைலைட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்க்குறது வந்துட்டு பார்க்க களிமண் மாதிரி தான் இருக்கும். இது பேர் வந்து ஆர்ட் எரேசர் இல்லை நீடபிள் எரேசர் கேட்டால் தருவாங்க. இது வந்து ஆன்லைன்லேயே வாங்கிடலாம். ஸோ இது நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் மாற்றி அந்த மாதிரி எரேஸ் பண்ண முடியும். இதுவும் சின்ன சின்ன ஹைலைட்ஸ், டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எரேசர்ஸ் இது மட்டும் தான் இருக்குது. இன்னும் ஒரு சில எரேசர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் எரேசர் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ தேவைப்படாது. இப்போதைக்கு இந்த எரேசர்ஸே போதும் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு. அடுத்ததாக நம்ம இந்த பவுடர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிராஃபைட் பவுடர். நார்மல் பென்சில், 2B பென்சில் இல்லை 3B பென்சில், இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இது சார்கோல் பவுடர். ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃபைட் பவுடர் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த கிராஃபைட் பவுடர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டம்ப்பு அப்படி இல்லைனா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இதை வச்சு கூட யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் அதில் தொட்டுட்டு நீங்கள் அப்படியே பேப்பரில் அப்ளை பண்ண வேண்டியது தான். இது வந்துட்டு ஷேடிங்காக யூஸ் பண்ணுறது தான். கிராஃபைட் பவுடர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். லைட்டாக கட்டிங்கனாலே நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியும்.
இப்போ அடுத்ததாக பார்க்குறது சார்கோல் பவுடர். கிராஃபைட் பவுடரை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கொஞ்சம் இதை பார்த்து யூஸ் பண்ணணும். கிராஃபைட் பவுடர் வந்துட்டு நீங்கள் ஸ்டம்பில் யூஸ் பண்ண முடியும், பட் சார்கோல் பவுடர் ஸ்டம்பில் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டம்ப் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும், ரெண்டாவது பேப்பரும் ஸ்பாயில் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷில் இது லைட்டாக எடுத்திங்கனாலே நிறையா தான் வரும். ஸோ இது அப்ளை பண்ணும் போதே தெரியும், கிராஃபைட் பவுடரை விட நல்லா டார்க்காக இருக்குது. சார்கோல் பவுடரில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி சார்கோல் பவுடர் வந்துட்டு வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா கிளேர் அடிக்காது, ரிஃப்ளெக்ஷன்லாம் ஆகாது. இப்போ நம்ம ரெண்டுத்துலையுமே எரேசர் யூஸ் பண்ணி பார்ப்போம். சார்கோல் அண்ட் கிராஃபைட் ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணும்போது சார்கோலில் வந்துட்டு டஸ்ட் அதிகமாக படியும், நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி எல்லா எரேசருமே ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி தான் எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம ஷேடிங்லாம் பண்ணும்போது அது அவுட்லைன் விட்டு வெளியில் போயிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு எரேசர் வச்சுட்டு அவுட்லைன் கிட்ட நம்ம இது மாதிரி எரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணும்போது எரேசர்லேருந்து கொஞ்சம் டஸ்ட் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரஷ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, மேக்கப் யூஸ் பண்ணுற ப்ரஷ் இது. இது நீங்கள் வெறும் கையால் துடைச்சிங்கன்னா என்ன ஆகும்னு இப்போ பாருங்கள். ஆல்ரெடி க்ளீனாக இருக்கிற ஏரியாஸ்லாம் நீங்கள் வெறும் கையில் தள்ளும் போது அது இன்னும் கொஞ்சம் அழுக்காகும். உங்கள் கையில் இருக்கிற அழுக்கு வந்து அதில் மேலே படும், அப்படி இல்லைன்னா அந்த பென்சில் கரை வந்து உங்கள் கையில் படும், அது வேறு எங்கேயாவது பேப்பரில் படும்போது டார்க் ஆகும். ஸோ திரும்பி நீங்கள் எரேசர் வச்சுட்டு எரேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ மறுபடியும் இதே மாதிரி இங்கே சார்கோலில் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் டஸ்ட்லாம் தெரியுது. ஸோ இது விரலில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ஆகுது. நார்மல் நம்ம கையில் பிளெண்ட் பண்ணுற மாதிரி தான் அது. ஸோ அகைன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரேசர் வச்சு நம்ம எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டே நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற போகிறது ட்ராயிங் பேடு. ஸோ இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த ட்ராயிங் பேடில் சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நோட் வச்சுட்டு வரைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு டேபிள் வாங்கி ட்ரா பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் டேபிள் வச்சு வரைகிறது. ஸோ இது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ரேட் கூட பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். A3 சைஸ் இது, 110 rupees இதோட ப்ரைஸு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸாக்டிவ் ஸ்ப்ரே.
இந்த ஸ்ப்ரே வந்துட்டு டிராயிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஒரு வாட்டர் கலர் ஆர்ட்டு. ஸோ இதை நீங்கள் விரல் வச்சுட்டு லேசாக தேய்ச்சிங்கனாலே போதும், அது ஒரு பவுடர் மாதிரி கையோடு வந்துடும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிராயிங்ஸில் நான் எதுலேயுமே இன்னும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலை. நீங்கள் எந்த மீடியம் மேலே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பென்சில் ஒர்க் இருக்கிற ஒரு டிராயிங். ஸோ இதில் விரல்லேருந்து லேசாக தேய்ச்சாலே போதும், கையோடு வந்துடுது பென்சில் தான். இந்த கையை இந்த டிராயிங் மேலே எங்கேயாவது வச்சாலே டிராயிங் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கிற டிராயிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து விரல் வச்சு தைக்கும் போது கூட கையில் எதுவும் அதிகமாக வராது, டிராயிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இது பார்க்குறதுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கும். டிராயிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிளேர் அடிக்காமல் இருக்கும் பென்சில்ஸ்லாம். ஸோ இந்த டிராயிங்கில் அதிகமாக பென்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது கையில் வரல எதுவும். ஸோ இந்த ஸ்ப்ரேயோட ரேட் வந்துட்டு ஒரு 250 rupees தான் இருக்கும். ஸோ இதை அடிச்சிங்கனாக்கா டிராயிங் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா டிராயிங்ஸுமே இப்போ நான் காமிச்ச டூல்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன் டிராயிங் ரிலேட்டடாக. ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.